எல்லாரும் உட்காருவோம். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க தான் போகிறோம். எல்லாரும் மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பைபிளில் எடுத்து மார்க்கு சுவிசேஷ புத்தகம் புதிய ஏற்பாட்டில் 49வது பக்கத்தில் இருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தம் உயர்த்தி வாசிப்போம். நீங்கள் எடுத்தவங்க வாசிங்க, இல்லைன்னா டிஸ்பிளேயில் இருக்கிற சேர்ந்து வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகர்கள் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ, உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். போதும். இந்த சம்பவத்திலிருந்து ஒரு சில கதாபாத்திரங்களை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து யார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நான் காட்டுகிறேன். எல்லாரும் என்ன கவனிங்கள். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துடைய ஆரம்பத்தில் அவர் கப்பர்நகமில் ஒரு வீட்டுக்கு போகிறார். வீட்டில் உட்கார்ந்த உடனே திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்து விட்டார்கள். திரளான ஜனங்கள் வந்த உடனே ஆண்டவர் அவர்களுக்கு வசனத்தை போதிக்கிறார். எங்கெல்லாம் திரளான ஜனங்கள் வந்தார்களோ அங்கெல்லாம் உடனே ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவங்களோடு கூட பேச ஆரம்பிச்சிட்டார், போதிப்பதற்கு ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் இப்படி இந்த பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே 4 பேர் ஒரு மனுஷனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் கொண்டு வரணும். என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இடம் பத்தாததுனால மேற்கூரையை பிரித்து 4 பேர் அந்த மனுஷனை கட்டிலோடு கூட கீழே இறக்கிட்டாங்க. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சு, என்ன இவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யார்? பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்று கேட்க, இயேசு அவருடைய இருதயத்தை அறிந்து உடனே சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? பாவத்தை மன்னிக்கப்பட்டது அது எளிதா, எழுந்து போன்னு சொல்கிற, எது எளிதுன்னு சொல்லி நீ எழும்பி வீட்டுக்கு போப்பான்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். இந்த சம்பவத்திலிருந்து இயேசு யார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். 2வதாக அந்த 4 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3வதாக அந்த திமிர்வாதக்காரனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் தாழ்மையுள்ள ஒரு இயேசுவை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அவர் தாழ்மை உள்ளவர். அவர் பிரசங்கம் பண்ணுவதற்காக அவர் தெரிந்தெடுத்த இடம், சில படகுகளை தெரிந்தெடுத்திருக்கிறார்,
சில வீட்டை தெரிந்தெடுத்திருக்கிறார், சில நபர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கே ஒரு சின்ன ஒரு வீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் அவர் போயிருக்கிறார். ஒரு வீடை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறது எங்கன்னு சொன்னா, ஒரு சாதாரண ஒரு வீடு, அந்த வீடு கூரையை கூட ஈஸியாக பிரிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு வீட்டை ஆண்டவர் தான் போதிப்பதற்காக தெரிந்தெடுக்கிறார். முதல்ல நம்ம நினைக்கணும், என் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சகைவை பார்த்து, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க விரும்புகிறேன்னு சொன்ன ஆண்டவர் என் வீட்டிலையும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் தங்க விருப்பமுடையவராக இருக்கிறார். எங்கள் வீட்டில் நான் இயேசுக்கு முதலிடம் கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க அந்த கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் வீட்டில் நீர் வரணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டை நீர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்துக்காக அன்றைக்கு அந்த வீடு, அந்த யாருக்கு வீடுன்னு எழுதப்படலை, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அநேகர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வீடு காரணமாக இருந்தது போல, நம்முடைய வீடு அநேகர் தேவனை அறிந்து கொள்வதற்கு காரணமாக கர்த்தர் பயன்படுத்துவாராக. நம்முடைய வீட்டை முதலாவது ஆண்டவருக்காக திறப்பதற்கு நம்ம முன் வர வேண்டும். ஆண்டவரே, எங்க வீட்டில் நீங்க வரணும் ஆண்டவரே, எங்க வீடு நீர் தங்குகிற ஒரு கூடாரமாக இருக்கணும் ஆண்டவரே. பைபிளில் நிறைய பேருடைய வீட்டிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். என் ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை தந்தது எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது எனக்கு மட்டும் உரியதல்ல, என் பிள்ளைக்கு உரியது மட்டுமல்ல, இது நிமித்தம் தெய்வத்துடைய நாம மகிமைப்படுவதற்காக கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு வீடை தந்து விட்டார். நான் குடிசை வீட்டில் இருந்தேன், எனக்கு நல்ல வீடை தந்து விட்டார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று செலுத்துவதற்காக மட்டுமல்ல, நான் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தேவன் எனக்கு தந்த வீட்டினால அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு காரணமாக என் வீடு அமையணும். இந்த காலை வேளையில உபவாச ஜபத்தில் அன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நம்ம வீட்டில் தங்க வேண்டும் என அவர் விரும்புகிறார். சகைவை பார்த்து கேட்ட ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, குடிசை வீடாக இருக்கும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு வீடு தந்தீர்னு சொன்னா நான் தேவனுக்காக அந்த வீட்டை திறந்து கொடுப்பேன், ஊழியத்துக்காக அந்த வீட்டை திறப்பேன், நான் இன்னும் நன்றாக ஜெபிப்பேன், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்தால் நான் இன்னும் ஆண்டவரை நன்றாக ஆராதிப்பேன். எல்லாம் இருக்கட்டும், இப்ப நல்ல வீடு தந்தார் இல்லையா? தந்ததில் ஆண்டவருக்கு எங்கே இடம் இருக்கிறது? ஆண்டவர் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய கூடாரத்தை அவருடைய நாம மகிமைக்காக இந்த கடைசி காலத்திலே பயன்படுத்த விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்முடைய வீட்டை ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் பயன்படுத்த விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பல நேரத்தில் பெரிய ஒரு சபையை ஆண்டவர் பயன்படுத்துவார், பெரிய ஒரு மைதானத்தை ஆண்டவருக்காக பயன்படுத்துவார். இல்லைங்க, மைதானத்தையும் என் ஆண்டவருடைய மகிமைக்காக பயன்படுத்த முடியும், நான் தங்குகிற வீட்டையும் அவருடைய நாம மகிமைக்காக அவர் பயன்படுத்த முடியும். நம்முடைய வீடுகள் இந்த காலத்தில் அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்படுகிற இடமாக மாறட்டுமே கிறிஸ்துவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த பாட்டில் பிசாசானவன் சிலருடைய கண்களை குருடாக்கி போட்டான். எங்க வீட்டில் ஜெபம் பண்ண ஆண்டவர் வருவாரா? வருவார். அன்றைக்கு ஆபிரகாமுடைய கூடாரத்தில் தேடி போனார், சகையுடைய கூடாரத்தில் தேடி போனார், கொர்நேலியுடைய வீட்டுக்கு போனார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வீடுகளிலேயும் அவர் தங்க விருப்பமுடையவராக இருக்கிறார். நம்முடைய கூடாரத்தில் அவர் வாசம் பண்ண விருப்பமுடையவராக இருக்கிறார். எங்க வீட்டில் என் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஏதோ ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ப்பணியுங்கள். முதலாவது ஒரு வீட்டை திறந்து கொடுத்த ஒரு மனிதன். 2, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜனங்கள் அதிகமாக இருப்பார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஜனங்கள் அதிகமாக இருப்பார்கள். இயேசு ஒரு சபையில் இருப்பாரே ஆனால் அதற்கு அடையாளமே அங்கே ஆத்துமாக்கள் அதிகமாக இருப்பார்கள். இயேசு இருக்கிற சபை வளரும், இயேசு இருக்கிற குடும்பம் வளரும்.
சபையில் நான் அல்ல தலைவர், பாஸ்டர் அல்ல தலைவர், இயேசு தலைவராக இருப்பாரே ஆனால் கர்த்தர் அந்த சபையை வளர பண்ணுகிறவராக இருக்கிறார். அங்கே மக்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் 100 பண்ணு மேய்க்கிறத விட 10 ஆடு மேய்ச்சிக்கிட்டு போவோம். இதெல்லாம் பழைய கதை. 145 கோடி மக்கள் இருக்கிற இந்தியாவில் 10 பேர ரட்சிப்புகளை நடத்துவதற்கு கர்த்தர் என்ன அழைக்கவில்லை. ஒரு ஜன கூட்டத்தை ராஜ்யத்துக்காக நடத்துவதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல பெருக்கம் இருக்கும். இப்படி சொல்லுகிறேன், இயேசு இருக்கிற இடத்துல குறைவு இருக்காது, நிறைவாக தான் நிறைவு தான் இருக்கும். இயேசு எங்கேயுமே ஒளிச்சிருக்க அவரால் முடியல. அவர் போன இடத்துல எல்லாம் மக்கள் மந்தையாக வனாந்தரத்துக்கு போன அங்க போனாங்க, மத்திய 5 மலைக்கு போன அங்கே ஏறி போயிட்டாங்க. இந்த காலத்தில் இயேசு அதே போல ஒரு மலையில ஒரு கூட்டம் நடத்துவார்னு சொன்னா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு, ஆகையினால எனக்கு மலைக்கு மேலே வர முடியாது. சிலர் சொல்லுவாங்க, முட்டில் எலும்பு இருக்கு, தேய்மானம் இருக்கு, ஆகையினால எங்களுக்கு மலைக்கு மேலே வர முடியாது. அவர் மலையின் மேல் ஏறினார், திரளான ஜனங்களை கண்டு அத்தனை பேரும் மலைக்கு மேலே ஏறிட்டாங்க. இயேசு மலைக்கு மேலே போன அங்கேயே மக்கள் உண்டு, வனாந்தரத்துக்கு போன அங்கேயே மக்கள் உண்டு, ஒரு வீட்டுக்குள்ள வந்த அங்கேயே மக்கள் உண்டு. என் ஆண்டவர் ஜனங்களை கவர்ந்து கொள்ளுகிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். எல்லாருக்குமான ஒரு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எல்லாருக்குமானவராக இருக்கிறார். எல்லாருக்குமானவர் இயேசு. ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர், மதத்துக்கு அப்பாற்பட்டவர். இந்த உலகத்தில் இன்னைக்கு 800 கோடி மக்கள் இருப்பார்களே, ஆனால் 800 கோடி மக்களாலும் நேசிக்கப்படுகிற ஒரு நல்ல அப்பா. அவரை மட்டும் கரெக்டா நம்ம பார்த்துட்டோம்னு சொன்னா எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்வாங்க. அவ்வளவு நல்ல ஒரு தகப்பன் அவர். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஜனத்தை கவர்ந்து கொள்ளுகிற நல்ல ஆண்டவர். இயேசு இருக்கிற இடத்துல மக்கள் இருப்பாங்க. மக்கள் இல்லைன்னா தான் நம்ம சந்தேகப்படணும். இயேசு ஜனங்கள் மேல பரிதபிக்கிறவர், ஜனங்களை கவர்ந்து கொள்ளுகிறவர். நீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க இயேசு இருக்கிற இடத்துல மக்கள் அதிகமாக இருப்பார்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்ப எத்தனை பேர் சொல்லுகிறீங்க எங்க சபையில இயேசு இருக்கணும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கையை வெறுத்தி காமிங்க பார்க்கலாம். வலது கையை வெறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க சபையில இயேசு இருக்கணும், எங்க ஊழியத்துல இயேசு இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும், எங்க தேசத்துல இயேசு எழுந்தருளுவாரே ஆனால் ஆயிரங்கள் ஆண்டவருக்குள்ளே வருவார்கள். ஆயிரங்கள் ஆண்டவருக்குள்ளே வருவார்கள். அநேகர் கர்த்தருக்குள்ளே வருவார்கள். இயேசு எங்க ஊழியங்களிலே வெளிப்படட்டும். அல்லேலூயா. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ. 2 கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே.
ஆயிரங்கள் ஓடி சனம் இருந்தால் இயேசுவை போல அழக இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க எட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன. கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகு. என்னை மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட உம்மை புகழ பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகு. மன்னிக்க வந்த அழகு. உம்மை பாட. நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பேன் அழகே அழகே. உம்மை பாட உம்மை புகழ உம்மை பாட விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. எங்களை விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையில் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல. நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்னை தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல. நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையில் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் அந்த நல்ல இயேசு ராஜாவுக்கு கரங்களை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். இவர் நல்லவர் நல்லவர். ஜனங்களை கவர்ந்து கொள்ளுகிறவர். அன்பினால இழுத்து கொள்ளுகிறவர். ஜனங்களை அன்பின் கயிறினால கட்டி இழுக்கிறவர். இந்த இயேசு ஆயிரங்களை பதினாயிரங்களை லட்சங்களை கோடிகளை நம் தேசத்தில் இழுத்து கொள்ளுவாராக இழுத்து கொள்ளுவாராக. அவர் இருக்கிற இடத்துல ஜனங்கள் இருப்பார்கள். ஜனங்கள் இருப்பார்கள். என் இயேசுவால எந்த மனுஷனை கவர்ந்து கொள்ள முடியுங்க? எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுகிறீங்க? எந்த கொலை பாதகனையும் கவர்ந்து கொண்டவராக்கும் இந்த இரட்சகராகிய இயேசு. எந்த பாவியையும் கவர்ந்து கொண்டவராக்கும் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் இழுத்துக் கொள்ளுகிறவர். இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்களை வருவார்கள். ஜனங்களை இழுத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு மேடைகளில் நின்று பிரசங்கம் பண்ணுகிற ஆயிரக்கணக்கில் ஊழியக்காரர்கள் ஒரு காலத்தில் பாவியாக இருந்தவர்கள். அவருடைய அன்பினால கவர்ந்தெழுக்கப்பட்டவர்கள். இதற்கு முன்னாலே நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாமும் ஒரு முறை அவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக தூரத்திலே நின்றோம். இன்றைக்கு அவருடைய அன்பினால நான் கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மனுஷனை இழுத்து கொள்ளுகிறவர். ஏனென்றால் அவருடைய அன்பு அவ்வளோ பெரியது. மனுஷனுடைய அன்பை விட இவருடைய அன்பு அவ்வளவு பெரியதுங்க. எந்த மனுஷன் இப்படி அவரை நேசிக்க முடியாது. எந்த மனுஷனும் அவரை போல நேசிக்கவே முடியாது. நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா? இவர் ரொம்ப அன்புள்ளவர்னு சொல்கிற பார்த்தீங்களா? அவருக்கு முன்பாக யாருமே கிடையாதுங்க.
அவரை போல நேசிக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க. அவ்வளவாக நம்மை கவர்ந்து கொள்ளுகிற நல்ல ராஜாவாக இருக்கிறார். நல்ல ராஜாவாக இருக்கிறார். ஜனங்களை அவர் பட்சமாக இழுத்து கொண்டுட்டார். எங்க வாஞ்சையே அதுதான். எப்படியாவது இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவை மட்டும் நம்ம சரியா பேசிட்டோம்னு சொன்னா மக்கள் இயேசு பக்கத்துல வந்துருவாங்க. இயேசுவின் நாமத்தினால இயேசுவை நீங்க பேசணும், இயேசுவை சொல்லணும், ஜனங்கள் வந்துருவாங்க. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லலாமா? மூன்றாவதாக, இயேசு யார் என்றால், ஒரு இடத்துல இருந்தால் மற்றவர்கள் கேள்விப்படுவார்கள். எனக்குள்ள இயேசு இருந்தா, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை மற்றவர்கள் கேள்விப்படுகிற அளவுக்கு இருக்கும். நான் இப்படி சொல்கிறேன், அவ்வளவு கிறிஸ்து வாசனை உள்ளவராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஹாலில் ஒரு சின்ன ஒரு ஸ்ப்ரே எங்கேயாவது நான் கொண்டு வச்சுட்டா போதும், எல்லாருக்கும் வாசனை வீசுவது போல. அங்கே பாருங்க, முதலாவது வசனத்தில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, நமக்குள்ள இயேசு இருந்தா 10 பேர் கேள்விப்படுவாங்க, இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாங்கன்னு அறிந்து கொள்ளுவாங்க. சரிதானா இல்லையா? முன்னால நம்ம பார்த்து இதா இவனும் ஒரு பாவின்னு சொல்லி சொல்லலாம். என்றைக்கு இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரோ அதுக்காக தான் பவுல் சொன்னார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தமாக இருக்கிறோம், நம்ம வாசனை வீசுகிறவர்களாக இருக்கிறோம். நான் இடையில ஒரு நாள் இந்த மிட்வீக் சர்வீஸில் நான் சொன்னேன், நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் அன்றைக்கு ஆசாரியன் தலையின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை விட விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். தண்ணி ஒரு மனுஷன் மேல ஊற்றுவதற்கும் எண்ணெய் ஊற்றுவதற்கும் வித்தியாசம் உண்டு. தண்ணி ஊற்றினா காஞ்சி போயிடும், எண்ணெயை ஊற்றினா காயாது. எண்ணெய் அவங்களுக்கு அடையாளமா இருக்கும். ஆசாரியனுடைய தலையின் மேல ஊற்றுகிற அந்த எண்ணெய் அவருடைய தாடி வழியாக வடியும். அவர் நடக்கிற இடங்களில் அந்த ஸ்டெப்ல அந்த எண்ணெயுடைய அடையாளம் இருக்கும். நம்ம மேல இயேசு இருப்பாரே, ஆனால் நம்ம கால் மிதிக்கிற இடங்களிலே அந்த இயேசு யார் என்று தெரியும். நம்ம போற இடத்துல அந்த இயேசு யாருன்னு தெரிஞ்சு நிறைய பேர் கேள்விப்படுவாங்க. நமக்குள்ள இருக்கிற இயேசு மறைந்திருக்கவே முடியாது, கேள்விப்படுவாங்க, இயேசு கேள்விப்படுவாங்க. நமக்குள்ள அந்த எண்ணெய் இருக்குமே, ஆனால் அந்த வாசனை அது வீசிக்கொண்டே தான் இருக்கும். வாசனை உள்ளவர்களாக இருப்போம். நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை அநேகர் கேள்விப்படுவாங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, உங்களை முகத்துல இருக்கிற வெளிச்சத்தை பார்த்தாலே தெரியுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஈசாக்கே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள், அநேகர் அறிக்கையிடுவார்கள். ஒருவர் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சத்துருக்கள் கூட நம்மோடு கூட சமாதானம் ஆவார்கள். அப்படி கர்த்தர் சபையிலே இருக்க விரும்புகிறார். அநேகர் கேள்விப்படுவார்கள், கிறிஸ்துவுக்குள் நறுமணம்னா. ஃபாதர்கிட்ட தான் இந்த பாட்டெல்லாம் படிக்கணும். தெரு தெருவா மனம் வீசுவே, மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. நான் கேட்கிறேன், நமக்குள்ள இருக்கிற இயேசு யாராவது கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? சிஸ்டர் உங்களை பார்த்தாலே, பிரதர் உங்களை பார்த்தாலே உங்ககிட்ட இயேசு இருக்கிறாருன்னு தெரியுதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? சிலரை பார்த்தாலே சொல்லுவாங்க, நான் வந்துட்டாரு சாத்தானுடைய அண்ணன். சிலரை பார்த்தாலே சொல்லுவாங்க சாத்தானுடைய தங்கச்சி. நம்ம பார்த்து சொல்லணும், எனக்குள்ள இயேசு இருக்கிறத மற்றவர்கள் கேள்விப்படணும். ஏனென்றால் இயேசு எனக்குள்ள இருக்கிறத நிறைய பேர் கேள்விப்படுவாங்க. நான் நம்புறேன். ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த கடைசி கால எழுப்புதல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மில் இருக்கிறத நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய முகத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் கேள்விப்பட்டு ஆண்டவர் பக்கமா திரும்புவாங்க. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த எழுப்புதலின் காலத்தில் அது நடக்குங்க.
எழுப்புதலின் காலத்தில் அது நடக்கும். நீங்க எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? நம்பின கரங்களை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். இந்த ஒரு அடி பாட்டு நல்லா எல்லாரும் கையை தட்டி நம்ம பாட போகிறோம். பாடலாமா? வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் ஆமே ஒரு சொல்லால கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தருவா மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தினால் ஆமே சொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லலாம் அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறேன் என்னில் இயேசு இருக்கிறது? அநேகர் கேள்விப்படும். ஒரு வீட்டில் இப்ப இயேசு வந்துட்டா எல்லாரும் இப்ப கேள்விப்படுறாங்க. அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் வாசனை, அந்த அளவுக்கு வாசனை உள்ளவர். நமக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார்னு சொன்னா நம்ம ஒரு வாசனை உள்ளவர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டான், திரும்ப அந்த வாயில போய் இருக்காது. இந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டான், இந்த வாயில கெட்ட வார்த்தை இருக்காது. இந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டான், இந்த நாவில கபடம் இருக்காது. இந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டான், முகத்துல ஆனந்த களிப்பு தான் இருக்கும். முகத்தை அவர் பிரகாசமாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய முகத்தை பிரகாசம் உள்ளதாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த நல்ல ஏசப்பா எனக்குள்ளே வந்திருக்கிறாரு. அதை அநேகர் கேள்விப்படுவாங்க. அநேகர் கேள்விப்படுகிற ஒரு இயேசு எனக்குள்ளே வந்திருக்கிறார். அநேகர் கேள்விப்படுகிற ராஜா வாக்கு எனக்குள்ளே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4, இயேசு இருக்கிற ஒரு இடத்தை ஜனங்கள் பலவந்தம் பண்ணி கொள்ளுவார்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல. இயேசு ஒரு இடத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சா ஜனங்கள் பலவந்தமாக எப்படியாவது அங்க போய்த்தான் ஆகணும்னு சொல்லி அதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராவார்கள். இப்ப 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, கட்டிலோட தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா. இயேசு இங்க இருக்கிறான்னு தெரிஞ்சதும் கூரையை பிரிச்சுக்கிட்டாவது எங்களுக்கு இயேசு பக்கத்துல வந்துடணுங்கிற பலவந்தமாக என் கர்த்தர் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நான் போய்த்தான் ஆகணும் என்கிற ஒரு வைராக்கியம் எந்த மனுஷனுக்குள்ளே வந்துருங்க. நான் எப்படியாவது அந்த இயேசு ராஜாவுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள போயிடணும். எதை இழந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் என்ன கவனிங்க, ஒரு கூரையை பிரிச்சாச்சுன்னு சொன்னா செலவாகுமா கதை? ஒரு அடுத்தவங்க வீட்டுக்கு கூரையை பிரிச்சுக்கிட்டு
ஒரு மனுஷனுக்கு திரும்ப உள்ள இறக்கி 2 கம்பை உடைக்க வேண்டியது இருந்திருக்கும் இல்லையா? ஓனர் கேட்டு மாட்டேன், டே என்னடா வீட்டை உடைக்கிறீங்க? அவங்க சொல்லியிருப்பாங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் பிற பார்த்துக்கலாம், எல்லாம் அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், எங்களால் எந்த நஷ்டமும் வராது, எங்களுக்கு இந்த வீடு அழிந்து போகிற, இந்த கூடாரம் அழிந்து போகிறது, எங்களுக்கு அழியாத ராஜாவை பார்க்கணும், அழியாத இரட்சகருக்குள்ளாக நாங்கள் பலவந்தமாக அவருக்கு முன்னால வந்துடுறோம், பலவந்தமாக அவர் பக்கத்தில் வந்துடணும். இயேசு அவ்வளவு நல்லவராக இருக்கிறாருங்க, அவ்வளவு நல்லவராக இருக்கிறாருங்க. இயேசு இருக்கிற இடத்துல பலவந்தமாக அதை பிடிச்சுக்கிடும். நம்ம பிள்ளைகள் பலவந்தமாக அந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேரணும். நம்முடைய குடும்பம் கண்டிப்பாக அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்து சேர்ந்துடணும். இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்கள் பலவந்தமாக வந்து சேர்ந்துருவாங்க. ஜனங்களை இழுத்து கொள்ளுகிற நல்ல அவராக இருக்கிறார், நல்ல கர்த்தராக இருக்கிறார். எத்தனை காரியம் சொன்னேன்? இயேசு இருக்கிற இடத்துல ஜனக்கூட்டம் இருப்பார்கள் இல்லையா? இயேசு இருக்கிறத மக்கள் கேள்விப்படுவார்கள். இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்கள் பலவந்தமாக வந்துருவார்கள், பலவந்தமாக வந்துருவார்கள். கடைசி கால எழுப்புதலில் ஆண்டவர் அதைத்தான் செய்வார் பாருங்க. நாம இன்னைக்கு போய் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம விதைக்கிறோம் பார்த்தீங்களா? இனி அடுத்ததாக அவர்களாகவே அந்த இடத்துல இருந்தெல்லாம் மந்தையாக ஆண்டு வந்துருவாங்க. இடம் இல்லைன்னு சொன்னாலும் பலவந்தமாக வந்து நிற்பாங்க. இடம் இல்லைன்னு சொன்னாலும் நாங்க வெளியேயாவது நிக்கிறோங்க, எங்களுக்கு எப்படியாவது இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்தா போதும்னு வந்து நிற்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் அதிசீக்கிரமாக வரப்போகிறது. அப்படிப்பட்ட நாள் ஒரு அதிசீக்கிரமாக வரப்போகிறது. எல்லாரும் என்ன கவனிங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் ஒரு ஊரில் கன்வென்ஷன் நடத்தினோம். அப்போ திறந்த வெளியில கன்வென்ஷன் நடக்குது. அந்த ஊர்ல ஒரு திறந்த வெளி கூட்டம் முதல்ல தான் ஃபர்ஸ்டா நடக்குது. நாங்க இங்க இருந்து ஜெனரேட்டர், ஸ்பீக்கர், எல்லா சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் கொண்டு போய் கூட்டம் நடத்துறோம். 3 நாள் கன்வென்ஷன். அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஊர்ல ஒரு தடை போட்டுட்டாங்க. ஏன்னா முதல்ல இப்படி திறந்த வெளியில ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்குது, ஊர்ல தடை பண்ணிட்டாங்க. யாரும் போகக்கூடாது, யாரும் அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பயங்கர வருத்தமாக்கும், எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்ன வருத்தம்னா, இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் ஒரு கூட்டத்தை அங்கே நடத்துகிறோம். கண்ணுக்கு முன்னால் நம்ம உங்களில் 3ல் 1 மக்கள் தான் உண்டு கன்வென்ஷன் திறந்த வழி கூட்டத்தில். தம்பிமார் ஆராதனை எல்லாம் நடத்தினாங்க. ஆராதனை எல்லாம் நடத்தி முடிச்சிட்டு அடுத்ததாக நாங்கள் இப்போ பிரசங்கம், கொஞ்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணேன். அந்த பிரசங்கம் என்னன்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி பிரசங்கம் பண்றேன். 20 நிமிஷம் தான் பிரசங்கம். ஜனங்கள்லாம் அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் எழுந்து நிற்போன்னு சொல்லிக்கிட்டு ஜனங்களை எழுப்பி விட்டு, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், பேய்கள் எல்லாம் நடுங்க பெரியவர் திருமுன்னு பாட்டு பாடுறோம். நாங்கள் எல்லாரும் ஸ்டேஜில் என்ன பாடிக்கிட்டே இருக்கிறோம். நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஏரியாவில் யார் ஊரில் கட்டுப்பாடு போட்டாரோ, இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததே இல்லை. அவருடைய மனைவி வீட்டில் இந்த பொம்பளையால் இருக்க முடியல, ஆடிக்கிட்டு மைதானத்துக்கு வருது. இது இங்கே இருந்து வந்ததான் இன்னொரு பக்கத்துலேருந்து 2 பக்கத்துலேருந்து பிசாசெல்லாம் ஆடி மைதானத்துக்கு வருது. என்னடா வித்தியாசமாக இருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மைதானம் முழுவதும் கர்த்தர் மக்களை கொண்டு வந்து விட்டார். என் ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஜனங்கள் பலவந்தமாக கர்த்தர் கொண்டு வருவார். சத்துரு ரொம்ப நாள் போராட முடியாது. சத்துரு ரொம்ப காலம் ஜனங்களை பிடித்து வைக்க முடியாது. ஆண்டவர் சகல தடைகளை உடைத்து ஜனங்களை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். சகல மேற்கூரைகள் உடைக்கப்படும், சகல தடைகள் உடைக்கப்படும். பிரிக்க முடியாத தடை என்று எதுவும் கிடையாது.
எந்த அடைப்புகள் எதுவும் கிடையாது. எந்த பகுதியை சத்துரு அடைத்தானோ எல்லா அடைப்புகளை உடைத்தறிந்து ஜனங்கள் ஆண்டவருக்கு முன்பாக வருவார்கள். நிச்சயமாகவே வருவார்கள், நிச்சயமாகவே வருவார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் வர தடையாக இருக்கிற சகல மேற்கூரைகளையும் இந்த பகல் வேளையில கர்த்தர் உடைத்து போடுவாராக. சகல அடைப்புகளையும் கர்த்தர் உடைத்து போடுவாராக. சகல தடைகளை ஆண்டவர் உடைப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு 4 பேர் ஒரு தடையை உடைக்க முடியும்னு சொன்னா, இன்றைக்கு இத்தனை பேர் துதிச்சா சில தடைகளை என் அப்பா உடைக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் என நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். நல்ல ஒரே ஒரு நிமிடம் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சகல தடைகள் ஆண்டவரை அறிகிற அறிவிக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சகல அந்தகார வல்லமைகளும் சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமம்னு சொல்லுங்க. உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும், உடைக்கப்படட்டும். கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு யார்? நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவராக இருக்கிறார். பாவத்தை மன்னிக்கப்பட்டன்னு சொன்னாரு. சொன்ன உடனே அவன் கேட்கிறான், பாவத்தை மன்னிக்கிற இவன் யாரு அப்படின்னு சொல்லி வாயில சொல்லல. வாயில சொல்றதுக்கு பயமாக்கும். ஏன்னு சொன்னா இவர் சொன்னா பேயெல்லாம் ஓடுது. முந்தன அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு சொன்னா பேய் எல்லாம் ஓடுது. இனி அவர்கிட்ட போய் இவரை போய் திட்டுனா போன பேயை எனக்குள்ள அனுப்பிட்டாருன்னு சொன்னா, ஆகையினால வாயை திறந்து சொல்றதுக்கு பயம். இருதயத்தில் என்னச்சாங்க, இவர் யாரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு? இவர் யார் என்பதை வெளியே ஒன்றும் சொல்லண்டா. உள்ளத்தில் நினைக்கிறதை, இருதயத்து நினைவுகளை அறிகிற நல்ல இயேசு, நம்முடைய இருதயத்தை காண்கிற ஒரு நல்ல இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம், என் நினைவுகளை காண்கிற ஒரு நல்ல ரட்சகர். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை நன்றாக அறிந்திருக்கிற நல்ல இயேசு, என் சிந்தனைகளை அறிந்த நல்ல இயேசு, என் இருதய நினைவுகளை அறிந்த நல்ல இயேசு, என் சூழ்நிலைகளை அறிந்த ஒரு நல்ல இயேசு, என் காரியங்களை அறிந்திருக்கிற ஒரு நல்ல இயேசு. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனா என் இருதயத்தையும் அதன் ஆழங்களையும் அதன் நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு இயேசு ஒருவர் இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. என் ஆசைகள் அவருக்கு தெரியும், என் ஏக்கங்கள் அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும். என் இருதய நினைவுகளை வகையாய் அறுக்கிறவர் நல்ல இயேசு. அல்லேலூயா. அப்ப இயேசு யார்? என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிகிறவர். இருதயத்தின் நினைவுகளை நம்ம மகத்துல மட்டும் அப்பான்னு சொல்லி பார்க்கறத அதை பார்க்க மாட்டாரு. இயேசுவே சொன்னார், இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை துதிக்கிறார்கள், இருதயத்தோடு என்னை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. அவர் உதட்டை அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயங்கள் எப்போதும் அவரோடு கூட கனெக்டாக இருப்பதற்கு அவர் உதவி செய்வாராக. இருதயத்தில் ஐக்கியமாக இருப்பதற்கு உதவி செய்வாராக. அவரோடு கூட எப்பொழுதும் அவர் விரும்புகிறத இந்த இருதயம் சிந்திக்கட்டும். அவருடைய பாரம் இந்த இருதயத்தில் இருக்கட்டும். அவருடைய ஏக்கம் இந்த இருதயத்தில் இருக்கட்டும். இந்த இருதயம் குப்பை தொட்டியை போல இருந்துடக்கூடாது. மக்குகிற குப்பையும் உண்டு, மக்காத குப்பையும் உண்டு. அதே போல மக்கினதும் மக்காததுமானதெல்லாம் என் இருதயத்தில் இழுத்து போட்டுக்கிட்டு நாவினால மட்டும் அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அப்படிப்பட்ட இருதயமா இருக்கக்கூடாது. இருதயத்திலே நான் ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது, உதடுகளினாலே முறுமுறுக்க கூடாது. என் உள்ளத்திலே நம்பிக்கை இருக்கணும், எனக்காக யாவை அவர் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறவே மாட்டார், அவர் எனக்கு அற்புதத்தை செய்வார். நம்முடைய இருதயங்கள் தெய்வத்துக்கு நேராக திருப்பப்படட்டும். என் இருதயங்களை நன்கு அறிகிற நல்ல இயேசுவாக இருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி
எல்லாரும் சொல்லுங்க. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. ஏசப்பா நன்றாய். எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்லுங்க. ஆராய்ந்து சுற்றி சுற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றே. ஏசப்பா நன்றாய் அறிந்திருக்கின்றே. இந்த காலை வேளையில ஜெபத்துல ரொம்ப எதை நுறங்கி வந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உள்ளத்துல தகர்ந்து போய் இருக்கிறீங்களா? நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நினைவுகள் அவருக்கு மறைவாக இல்லை, நம்முடைய எண்ணங்கள் அவருக்கு மறைவாக இல்லை, நம்முடைய சிந்தனைகள் அவருக்கு மறைவாக இல்லை. நம்முடைய பாரம் வெளியே முகம் சிரிக்கும், உள்ளத்துல ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரான்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை என் ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறார், அதை என் கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். அது என் ஆண்டவருக்கு மறைவாக இல்லை. அதை ஆண்டவர் அறிந்து அதற்காக ஒரு அற்புதத்தை செய்து அதற்கு பிரதிபலனை தந்து அனுப்ப அவர் நல்ல ராஜாவாக இருக்கிறார், நல்ல தகப்பனாக இருக்கிறார். இருதயத்தை பார்க்கிற நல்ல இயேசு. அடுத்தபடியாக இயேசு யார்? என் பாவங்களை மன்னிக்க வல்லமை படைத்த இயேசு. எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்களை மன்னிக்கிற நல்ல இயேசு. நாங்க எங்க நான் கன்வென்ஷனுக்கு போனாலும் இந்த வார்த்தையை நான் கரெக்டா சொல்லி, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எங்க பிறந்திருக்கலாம், எந்த ஊர்லனாலும் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டிலனாலும் பிறந்திருக்கலாம், எந்த மதத்திலனாலும் பிறந்திருக்கலாம், எந்த ஜாதியிலனாலும் பிறந்திருக்கலாம், பிறந்த அத்தனை மனிதனுக்கு இயேசு கண்டிப்பா தேவை. உலகத்துல மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கு இயேசு கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு பலர் இயேசு ஒரு ஜாதிக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஜாதிக்கு அப்பாற்பட்டவர் இயேசு. சிலர் மதத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்தவம் என்கிற மதத்தை சாபிக்க வரவில்லை, எல்லா மனுஷனுக்கும் சமாதானத்தை கொடுக்கிற மார்க்கத்தை உண்டாக்குவதற்காக என் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்தவ மதம் ஒன்றும் கிடையாது, கேட்டீங்களா? மதம் கிடையாது, அது ஒரு மார்க்கம். இயேசுவை பின்பற்றுகிற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். மதமாற்றம் ஒன்றும் கிடையாது. இயேசுவே இந்தியா கிறிஸ்தவ நாடாக அறிவிக்கப்படட்டும், நான் சொல்றேன் வேண்டான்னு. இங்கிலாந்து கிறிஸ்தவ நாடு எங்க இருக்கு? அங்க பல சபைகள் மசூதிகளாகவும் கோயில்களாகவும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாடு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, எந்த பேர்ல வேண்டாலும் இருந்து போட்டு ஜனங்களுக்குள்ள ஒரு மறுமலர்ச்சியை, ஜனங்கள் இயேசு பக்கமாக திரும்பட்டும், ஜனங்கள் ராஜாவுடைய பக்கமாக திரும்பட்டும், ரட்சகர் பக்கமாக திரும்பட்டும். என்ன பேர்லனாலும் இந்தியா இருந்துட்டு போட்டுங்க. புரியும்னு நினைக்கிறேன். புரிகிறவங்க கையை வேர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நாங்கள் ஊர் பேரை மாற்றுவோம், மாற்றி ஆளு மாறலன்னா. நாங்க தேசத்துடைய பேரை மாற்றோம், மாற்றி ஆளு மாறலன்னா. என் ஆண்டவர் ஊர் பேரை மாற்றுறதுக்காக வரல, கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக வரல, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். சாத்தானால் மனுக்குலத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். பெயர் நீக்கம் அல்ல, பாவத்தை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க. ஸ்தோத்திரம். எல்லா பாவங்களையும் நீக்குவதற்கு வல்லமை படைத்தவர் இயேசுவாக தான். விபச்சாரத்திலே கையும் மையுமாக பிடிக்கப்பட்டவளாக இருக்கலாம், அவர்களை மன்னிப்பதற்கு வல்லமை படைத்த ஒரு கர்த்தர் உண்டானால் அவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே
உலகத்தால தண்டனை அனுபவிக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற கள்ளனாக இருக்கலாம், அவனுக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கிற ஒருவர் உண்டு, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வல்லமை படைத்தவர். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பை தருவதற்கு இரட்சகர். முதல்ல ஆண்டவரிடத்தில் நீங்க வாங்க வேண்டியது பாவ மன்னிப்பு. ஏன்னு சொன்னா எல்லா நோயும் பாவத்தினால வர்றது கிடையாது, ஆனால் பாவத்திலேயும் நோய்கள் வரும். இவனுடைய ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலோடு கூட இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், வந்த உடனே ஐயோ இந்த மனுஷனை பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்குது, இந்த மனுஷனை பார்த்தாலே ஆண்டவரே ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய மாட்டீனா, வல்லமை புறப்படாதா, இவன் கையை காலை கட்டி வைத்திருக்கிற கட்டு உடையட்டும் கட்டு உடையட்டும், இப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் சொல்றாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இப்ப சொல்லுங்க, இவனுக்கு வாதம் எதனால வந்துச்சுன்னு கேட்கல. நமக்குள்ள வர்ற சில பிரச்சனைகள் பாவத்தினாலே வரலாம். பிரச்சனை மாற்றுன்னு சொல்றதை விட என் பாவம் இதுக்கு காரணமான பாவம் என்னிலிருந்து அகற்றப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமே, ஆனால் கர்த்தர் அதை அகற்றி போட நல்ல ராஜாவாக இருக்கிறார், நல்ல இயேசு அப்பாவாக இருக்கிறார். இயேசுவால மன்னிக்க முடியாத எந்த பாவமும் கிடையாது. ஒரு மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் அவர் மன்னிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு பாவங்களை மன்னிக்கிற நல்ல தகப்பன். இத்தனை பேர் எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க கையை வைத்து காமிங்க பார்க்கலாம். எனக்கு ஏன் வீட்டுக்கு அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு வேணும்னு சொல்லுகிறவங்க எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை வாயை திறந்து அறிக்கை இடணும். கேட்டீங்களா? வாய்களை திறந்து அறிக்கை, பாவ மன்னிப்புங்கிற ஒரு அறிக்கையாக்கும். வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்க, இயேசுதான் ரட்சகர். அந்த பிசாசு கேட்கணும் பாருங்க. நீங்க உள்ளத்துல சொல்ல வேண்டியது அல்ல, இருதயத்தில் விசுவாசி நாவினால சொல்ல வேண்டியதாக இது. இயேசுதான் என் ரட்சகர், இயேசு என் பாவத்தை மன்னிக்கிறவர், இயேசு என் எல்லா கிரமத்தை மன்னித்து விட்டார், இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார், இயேசுவால என் மன்னிக்க முடியாத எந்த பாவமும் கிடையாது, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறார், என் பாவத்தினால் வந்த வியாதிகள் குணமாக்கப்படுகிறது, பாவத்தினால் வந்த சோதனைகள் நீக்கப்படுகிறது, பாவத்தினால் வந்த பிரச்சனைகள் அகற்றப்படுகிறது. எல்லாவற்றை விட இயேசு பெரியவராக இருக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்க இயேசு வல்லவர், எந்த மனுஷனை விடுவிக்க இயேசு வல்லவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார், பாவத்தை மன்னிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம வீடு மட்டும் இந்த திமிர்வாத காரணம் வீட்டுக்கு பக்கத்து வீடா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எல்லாரும் இருக்கிறீங்களா? நம்ம வீடு மட்டும் இந்த திமிர்வாதக்காரனுக்கு வீட்டு பக்கத்து வீடா இருந்தா இயேசுட்ட என்ன சொல்லுவோம்? இயேசுவை இவன் ஊரே பிரிச்சுட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இவன் ஒரு காலத்துல பயங்கர பாவி, நின்று கிடக்கா, ஒரு நிமிஷம் இவனுக்கு லிஸ்ட் எல்லாம் நான் சொல்லி தாரேன்னு சொல்லிக்கிட்டு இல்லையா? அவனு பக்கத்து வீட்டுக்காரங்களும் உள்ள உண்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, குறை சொல்றதை விட தெய்வத்துக்கு பாதத்தில் விழுகிறவர்கள் தான் தெய்வனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், குறை கூறுகிறவர்கள் அல்ல. இன்றைக்கு உன் வீட்டுக்கு வந்து தங்க விரும்புகிறேன் சகையை பார்த்து சொன்னார் இல்லையா? சுத்தி நின்று ஒரு குரூப் என்ன தெரியுமா சொல்லிச்சு? இவர் பாவியான வீட்டுக்கு போறாரு, அவன் வீட்டுக்கு ஒன்னாண்டவர் போகல, அவன் வீடெல்லாம் இன்னைக்கும் தரித்திரத்துல தான் இருக்கு. எந்த பாவியை மன்னிக்க நேசிக்கிறவர் அல்ல. பாவி என்று அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை ஒன்று பாடலாமா? இயேசு கிறிஸ்துவின்
பாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்து அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. ஆண்டவரை அறிஞ்சும் விக்கிரகத்தை தேடி போயிருக்கலாம். விக்கிரகத்தை தேடுறதுனால ஒரு மனுஷனுக்கு விடுதலை வராது. ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவர் பல நேரம் உணர்த்தியும் துணிகரமாக சில பாவத்தை செய்திருக்கலாம். அதனால் நம்முடைய சாபம் நம்மை விட்டு மாறாது. நம்ம உணர்த்தப்படுகிற பாவங்களை இயேசுவுக்கு முன்னால் வந்து விடுங்கள். இயேசுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுங்கள். இன்றைக்கு பாவத்தை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவத்தினால் வந்த சில வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போவதாக. பாவத்தினால் வந்ததான சில இருள்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. எல்லா ரெண்டு கைகளை விரித்து சொல்லலாம், ஆண்டவரே, நான் ஆண்டவரை அறிந்த விக்கிரகத்துக்கு முன்னால போய் நின்னது, நான் ஆண்டவரை அறிந்த விக்கிரகத்தை தேடினது, நான் ஆண்டவரை அறிந்த விக்கிரகத்துக்கு பொருத்தனை பண்ணினது மன்னித்து விடும் ஆண்டவரே, மன்னித்து விடும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை என்னிலிருந்து நீங்கட்டும் ஆண்டவரே. பொருள் ஆசை என்கிற மனப்பான்மை என்னிலிருந்து நீங்கட்டும் ஆண்டவரே. இதெல்லாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக இருக்கிற பாவங்கள் என்னிலிருந்து அகலட்டும், என்னிலிருந்து அகலட்டும், என்னிலிருந்து அகலட்டும். கடைசியா எந்த படுக்கையிலிருந்தும் நம்மை தூக்கி எடுக்க வல்லமையுடையவர் இயேசு. எந்த படுக்கையிலிருந்து என்னை தூக்கி எடுக்க வல்லவர் இயேசு. ஒரு கூட்டம் இந்த கப்பர்நகூம்காரர்கள் இவன் செத்து போனா எங்க அடக்கம் பண்ணலாம் என்று இடத்தை தேடி கொண்டிருக்கலாம். சரிதானா? இவனுடைய மரணத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என் தெய்வமோ அவனுக்கு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறவர் இயேசு. நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். எப்போதெல்லாம் ஒரு காரியம் முடிஞ்சிச்சு, இனி அவ்வளவுதான், இனி இது நடக்காது என்று நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என் தெய்வம் புதிய தூக்கத்தை என் வாழ்க்கையில தந்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நம் பார்வையில முடிவு தெய்வத்துடைய பார்வையில முடிவு அல்ல. சில நேரத்தில் நம்முடைய பார்வையில முடிவு, தெய்வத்துடைய பார்வையில புதிய துவக்கம். புதிய துவக்கத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். அவனுடைய மரணத்தை எல்லாரும் பார்க்கிறதான நேரத்தில் என் கர்த்தர் புதிய ஆரம்பத்தை தந்து, புதிய துவக்கத்தை தந்து, புதிய பாதையில நம்மை நடத்தி அவருடைய நாம மகிமைக்காக இன்னும் நம்மை எடுத்து நிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுகிற ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். புதிய துவக்கம். மரண படுக்கைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால.
மரண இருள் விலகட்டுமே சுவிநாமத்தினால. புதிய துவக்கம் உண்டாகட்டுமே சுவிநாமத்தினால. ஜெபம் பண்ணுவோமா? இந்த கர்த்தர் என் வாழ்க்கையில வெளிப்படணும்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காமிங்க பாரு. இந்த கர்த்தர் என் வாழ்க்கையில அசைவாடணும்னு சொல்லுகிறவர்கள் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்கள் வருவார்கள். இயேசு ஜனங்களை இழுத்துக் கொள்ளுகிறார். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அநேகர் கேள்விப்படுவார்கள். தாழ்மை உள்ளவர். இயேசு ஒரு இடத்திலே வந்தால் எந்த பாவத்தை மன்னிக்கிறார். இருதயத்தின் நினைவுகளை அவருக்கு நல்லா தெரியும். முடிவிலே புதிய துவக்கத்தை காட்டுகிறவராக இருக்கிறார். கைகளை விரித்து அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. சில நிமிடங்கள் சோத்திரம் பண்ணுங்க. பக்கத்துல என் வாழ்க்கையில வந்துருங்கன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில இயேசு எழுந்தார் இல்லைங்க சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி இயேசுவே. ஐயா கூப்பிடுங்க. இயேசுவே. வாய்களை திறந்து, அம்மா சிஸ்டர் பின்னால் இருக்கிறவங்க வாய்களை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே. இவ்வளவு பெரியவருக்கு நான் இன்னும் இடம் கொடுக்காம இருக்க கூடாது. இவ்வளவு நல்ல தெய்வத்தை இன்னும் நான் ஏனோ தானோன்னு சேவிக்க கூடாது. இவ்வளவு பெரிய ரட்சகரை நான் சேவியாமல் இருக்க கூடாது. இவ்வளவு நல்லவரை நான் சேவிக்காமல் இருக்க கூடாதப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர். ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே. ஓஹோஹோ, இது உண்மைதானே. கைகளை தட்டி பாடலாமா? சர்வ வல்லவர்